இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே மகாநதி சீரியல் உண்மையில் பயங்கரமாக போகுது. இப்போ அதுலேயும் விஜயுடைய கதாபாத்திரத்துடைய இம்பார்ட்டன்ஸ் செமையாக ஏறிட்டே போகுது. அவரும் எந்த இடத்துலையுமே தன்னுடைய மனைவியான காவேரியை விட்டு தராமல் இருக்கிறதும் சூப்பராக இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா அந்த கதை இன்னமும் சூப்பராகிடும். ஆனால் அதுதான் அந்த கதையுடைய மெயின் ஹூக்கே. அதை வச்சு தான் இப்போ கதையில் ஒரு சஸ்பென்ஸை வச்சுட்டே இருக்கிறதுக்கான காரணமே. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக விஜய் கிளம்பி வந்துட்டார். இங்கே எல்லாம் சண்டை போட்டு இங்கே எல்லாம் ஓவராக பேசிகிட்டு இருக்கும் பொழுது வாசல் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது வந்துடுறாரு. வந்த உடனே அன்பு வேறு பாரு, இந்த குடும்பம் எவ்வளோ மோசமாக நடந்துக்குது, என் சம்பந்தியும் என்னையும் கையை வச்சு வெட்டலாம் வராங்க அப்படிங்கும்போது, அருவா வச்சு வெட்டலாம் வராங்க அப்படிங்கும்போது, வெட்டியிருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு மனசுக்குள்ளே முனைகிட்டே என் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசமாச்சு தப்பா, இல்லை இந்த குடும்பத்தில் போய் சிக்கி நீ கஷ்டப்படுறியப்பா அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு இந்த பாசத்தோடயே என்னை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கலாமே, எப்படி ரிசப்ஷன் போச்சு, அப்போ கல்யாணத்துக்கு ஏன் சொல்லலை அப்படின்னா அதெல்லாம் பழைய கதை விடுங்க, நீங்கள் ரிசப்ஷனுக்கு வந்திருக்கலாம், உங்களை கூப்பிட்டோம்ல அப்படிங்கிறாரு பசுபதியும். எப்படி நடு ரோட்டில் இந்த பட்டாசுலாம் வெடிச்சு என்னை சுற்றி டான்ஸ் ஆடி கூப்பிட்டீங்களே அந்த மரியாதையா, சரி 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 அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தாத்தாவும் வந்துடுறாரு. தாத்தா வராது. தாத்தா வந்ததுக்கப்புறமா எங்கே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களெலாம் எப்படி உள்ளே விடுறது அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அன்பு என்ன சொல்கிறாருன்னா, நேராக கிளம்பி எங்களுக்கு என்ன போகிற இடம் இல்லைன்னு நினச்சிங்களா, நாங்கள் கிளம்பி நாங்கள் வீட்டோட சம்மந்தியாக இருந்துக்கிறோம், நாங்கள் என் பையன் அஜய்க்கு இவங்க வீடு இருக்குது, பசுபதி வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் ராகினி கல்யாணம் பண்ணதே இந்த வீட்டில் இருந்து காவேரி குடைச்சல் கொடுக்கலாம். அதனால அவங்க அதெல்லாம் முடியாது, தப்பா நான் போக மாட்டேன்ப்பா, அப்புறம் அவள் ஜெயிச்ச மாதிரி ஆகிடுப்பா, நான் இங்கே தான் இருப்பேன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே அஜய்கிட்ட வேற திரும்பி, என்ன அஜய் பார்த்துட்டே இருக்கீங்க, இது உங்கள் வீடு தானே, உங்களுக்கு சொந்தமான வீடு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாரும் தெரிஞ்சு முடிக்கிறாங்க, என்ன சொந்தமான வீடா அப்படின்ட்டு. இந்த பக்கம் அஜய்க்கும் அன்புக்கும் வேறு அப்படியே அள்ளி விட்டுச்சு, அப்படியே ஒரு மாதிரி பெப்பங்கிறாங்க. அந்த சமயத்தை டக்குன்னு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இவங்க இவர் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த ராகினியும் அஜயும் வேணால் திருப்பி சேர்த்துக்கலாமா வீட்டுக்குள்ளார அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. யோசிக்கும் பொழுதே சித்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை பாவம்பா, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு வந்துட்டான், தெரியாமல் பண்ணிட்டான், விட்டுடலாம்ப்பா அவனை, விஜய் அவளை வீட்டில் சேர்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கும்போது சரி ஓகே அவங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பாட்டியும் அதான் சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஏதோ பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், நம்ம தப்பு தான் இருந்தாலும் இப்போ அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கைங்கிறத நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாதுல்ல, வீட்டில் சேர்த்துக்கலாம், இல்லைனா இவளும் வருத்தப்படுவார் ராஜாவும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்ட்டு சித்தி வருத்தப்படுவாங்கிறது உண்மைதான், அதுக்காக வேணால் அஜயும் ராகினியும் வீட்டுக்குள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய். அவர் சொன்ன உடனே இந்த சைடில் ஃபேமிலியெல்லாம், காவேரியோட ஃபேமிலியெல்லாம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஐயோ என்ன இப்போ வீட்டுக்குள்ளே விடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம்மா சரி ஓகே ஆரத்தி எடுத்துவாங்க அப்படிங்கிறாரு இவர் அன்பு. ஆரத்தி எடுத்து வாப்போ, அதான் ஒத்துக்கிட்டாங்கல்ல விஜய் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு விஜய் போய், நீங்கள் எங்கே சித்தப்பா ஏதோ ரெடி ஆகிட்டுருக்கீங்க, இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கான சலுகை அந்த 2 பேர் தான், ஏதோ புதுசாக கல்யாணம் முடிச்சு வந்த ஜோடிங்கிறதுக்காக அஜய்க்கும் ராகினிக்கும், உங்களுக்கு கிடையாது. எப்போ தாத்தாவுடைய பேச்சை மீறி நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு அவர் அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்களோ அப்போவே நீங்கள் கிளம்பலாம். போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா, இது ஏன் முடிவு மட்டும் இல்லை, தாத்தாவோட முடிவும் தான் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் இது ஏன் முடிவு தான். அப்படியே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் சம்மதியும் கூப்பிட்டு கிளம்பிடுங்க, உங்கள் சம்மதிக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு தாத்தாவும் சொல்லிடுறாரு. ஐயோ சார் கொஞ்சம் பாவம் அவருக்கு கொஞ்சம் பார்த்து பேசுப்பா ப்ளீஸ்ப்பா, கொஞ்சம் அவர் மன்னிச்சிடலாம்லப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ராதா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த பக்கம் இல்லை அஜய் ராகினியை விட்டதே உங்களுக்காக தான், இவரெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சொல்லும் பொழுதே பசுபதி கோபமாக கிளம்பி எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எனக்கு பெரிய அவமானம் ஆகிடும் அப்படின்னு அவர் கிளம்ப, இந்த பக்கம் அன்பு தடுத்து நிறுத்த பார்க்குறாரு, ராகினி தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. அவர் கிளம்பிட்டு, இந்த பாருமா நான் இதுக்கப்புறம் இங்கே தான் நல்லா இருக்காதுங்கிறாரு அவர். சரி அப்பா, நான் இது நமக்கு வெற்றி மாதிரி தான், நான் எப்படி உள்ளார போகிறேன்ல, நான் உள்ளார போய்ட்டு உங்களை எப்படி வீட்டுக்குள்ளே வர வைக்கிறேன் பாருங்கள், இன்றைக்கே அந்த காவேரிக்கு ஒரு ஷாக்கை கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. இந்த சமயத்தில் உடனே இப்போ அன்பு என்ன சொல்கிறாருன்னா, பாரு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச ராகினி இப்போ உடனடியாக தன்னுடைய கணவருக்காக கூட நிற்கிறா, கூட நின்று அவங்க இங்கே நான் அவர் கூட வரேன், அவங்க அப்பாவை அவமானப்படுத்தாலும் பரவாயில்லன்னு நிற்கிறா. ஆனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, உங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு என் கூட வராமல் இருக்கல, நான் கிளம்புறேன், உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அப்படின்னு ராதாவை பார்த்து கத்துறாரு அன்பு. உடனே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் அவர் கூட தான் போகணுன்னு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் போனால் அஜய் வேறு சோகமாக பின்னாடி போகிறாரு. நீ வீட்டுக்குள்ளே போடா, அதெல்லாம் நாங்கள் வந்துடுவோம், அவங்க தாத்தாவுக்கு அவங்க அம்மா ஒரு பொண்ணு இல்லாமல் இருக்க முடியாது, நாங்களே வந்துடுவோம்னு வெட்கமே இல்லாமல் அன்பும் சொல்லிடுறாரு. வீட்டுக்குள்ளே கூட்டம் வந்துடுறாங்க. இப்படி ராகினி முறைச்சிட்டே உள்ளார வராங்க. முறைச்சிட்டே உள்ளார எங்கள் அப்பாவை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட ஃபோன்லலாம் பேசிட்டு இந்த பக்கம் அஜயை பார்த்து, அப்புறம் நான் சும்மா விடவே மாட்டேன், அவ்வளோ அவமானப்படுத்திட்டா நீங்களும் பார்த்துட்டு சும்மாவே நிற்கிறீங்க அப்படிங்கும்போது, விடுமா கூலார் எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் வர காவேரியை பார்த்து, இங்கே வா, என்ன ஜெயிச்சிட்டோம் நினச்சிக்கிட்டு இருக்கியா, உன்னை ஓட இந்த வீட்டை விட்டு விரட்டுறனா இல்லையான்னு பாரு, இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டாக அப்போ விஜய் வந்துடுறாரு.
விஜய் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அஜயை கூப்பிட்றாரு, டே இங்கே வாடா, உன் அண்ணன் தான் கூப்பிட்றாங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு பலான்னு ஒன்று விட்றாரு. நமக்கே ஷாக் ஆகிடுச்சு. பலாரும் ஒன்று விட்டுட்டு எதுக்குன்னு என்ன அடிச்சிங்க அப்படின்னா, இன்னொரு வார்த்தை காவேரி கிட்டக்க உன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பேசினா அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடிப்பேன், ஒவ்வொரு அதையும் இதை விட பலமாக வேறு இருக்கும், பேச சொல்லவள அப்படிங்கும்போது அவங்க பயந்து போய் ராகினி கொடுக்குறோன்னு ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. ஓடினதுக்கப்புறமா வந்து எப்படி நம்மளோட ஷாக் ட்ரீட்மெண்ட் இதை விட அதிகமான ஷாக்லாம் கொடுப்போம் அப்படின்னு வந்து அழகாக வந்து விஜய் பேசி சிரிக்க, நான் சூப்பர் பாஸ் அப்படின்ற இந்த பக்கம் வர காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க. காவேரியில் வேறு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு உன்கிட்ட பேசினாரே டைம் வேஸ்ட்னு வேறு ராகினிகிட்ட சொன்னாங்க. உனக்கு தான் நிறைய வேலை இருக்குல்ல போய் பாருன்னா, இல்லை அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, சும்மா அவள்கிட்ட அப்படி பேசுறதுக்காக சொன்னேன் நான், பட் சூப்பர் பாஸ் அப்படின்னு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தும் அதே சமயத்தில் வந்து இவங்க அவங்களுக்காக நிற்கிறத பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எத்தனை நாளைக்கு இது நீடிக்க போகுதுங்கிறதான் ஒரு பெரிய பயமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து